சினிமா அட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டர் மோகன்லாலும் மம்முட்டியும் சேர்ந்து ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் நம்ம கோலிவுட்டில் இருக்கிற ரஜினி சார், கமல் சார் மாதிரியே நிறைய டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணவங்க. ஏன் ரஜினி சார், கமல் சாரை விட இவங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை மாலிவுட் டைரக்டர் மகேஷ் நாராயணன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்றாரு. இவர் இதுக்கு முன்னாடி மாலிக், டேக் ஆஃப் இந்த படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அதுல நாயகன் சாயல்ல இருந்தாலுமே மாலிக் எனக்கு வந்து பர்சனலா ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பத்தி பார்த்தோம்னா இது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்டர் அண்ட் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி ஆக்டர் சூர்யாவை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் தான் வந்து சூர்யா 45. ஸ்டார்டிங்ல இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க. அதுல வந்து டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி, ஆக்டர் சூர்யா 45 ப்ளஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல் அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம சேனலோடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் கதையில் இப்போ ஒரு ட்விஸ்ட்டு. எந்த கரப்பாம்பூச்சி கண்டுபிடித்தோ தெரியல, மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டாரு. இப்போ ஏஆர்ஆரை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக மியூசிக் டைரக்டர் சாய் அபியாங்கர் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு இந்த ப்ராஜெக்டில். இது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு படத்தை வந்து சைன் பண்ணார். அது என்ன படம் உங்களுக்கே தெரியும், சுதாகரன் தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜோட தம்பியை எல்சியூவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அசுரன் படத்தில் சொல்கிற மாதிரி ஏஆர்ஆர் போனது நினச்சி வருத்தப்படுறதா, சாய் அபியாங்கர் வந்து நினச்சி சந்தோஷப்படுறதானே தெரியல. ஆக்டர் சியான் விக்ரம் நடிப்பில் சித்தா, பண்ணையாரும் பத்மினியும் இந்த படத்தை டைரக்ட் பண்ண எஸ்யூ அருண்குமார் டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கிற படம் தான் வந்து வீர தீர சூரன். சமீபத்தில் இந்த படத்தோடைய டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறப்போ வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் படத்தோடைய மேக்கிங் அதில் தெரிஞ்சுது. இந்த படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா வில்லனா நடிக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறப்பே ஸ்டார்டிங் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரோமோ மாதிரி ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரோமோ வந்துச்சு. அந்த ப்ரோமோலையுமே வந்து விண்டேஜ் சியான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த தூள், அருள், சாமி, இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு தந்துச்சு. உங்களுக்கு தந்துச்சான்னு தெரில, எனக்கு தந்துச்சு. ஸோ இந்த மூவியை வந்து ஜான்வரியில் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் டேட் அவங்க சொல்லல, ஆனால் வந்து ஜான் 24 இந்த மாதிரி ரிலீஸ் டேட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம உளவுத்துறை வந்து சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். ஆக்டர் சசிகுமார் இப்போ குட் நைட், லவ்வர் இந்த மூவிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண $1 மில்லியன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் ஆக்டர் சிம்ரன் கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த மூவியோட டீசரை இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம ஆவேஷம் படத்தில் பிஜுவா வருவார்ல, அவரும் இருந்தார். இந்த படத்தோட டீசரை பார்க்குறப்பயே குட் நைட், லவ்வர் மாதிரி ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. இந்த படத்தை டெபியூட் டைரக்டர் அபிஷன் ஜீவிந்த் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி குட் நைட் டைரக்ட் பண்ண விநாயக் சந்திரசேகரன் ஆகட்டும், லவ்வர் மூவியை டைரக்ட் பண்ண பிரபுராம் வியாஸ் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே வந்து டெபியூட் டைரக்டர்ஸ். ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, $1 மில்லியன் பிக்சர்ஸ் வந்து நிறைய டேலண்ட்டுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஆக்டர் அஜித் குமார் இப்போ விடாமுயற்சி படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் குட் பேட் அக்லி படத்தில் நடிச்சுக்கிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு ரேசராக வந்து உருவாகிட்டு இருக்காரு. இந்த நிலையில் அஜித் குமார் வந்து ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டக்குன்னு இதை பார்க்குறப்போ என்னது இவரும் டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரா, ஒருவேளை ரிட்டையர்மெண்ட்டாக இருக்குமோ இப்படிலாம் பல யோசனை வந்துச்சு. ஆனால் அது எதுவுமே இல்லை. ஏற்கனவே இவர் வந்து ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தார் இல்லையா, என்னை யாரும் வந்து தலைன்னு கூப்பிட வேணாம் அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சவுண்ட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, கடவுளே அஜித்ன்ட்டு, அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்ருக்காரு. அதிகம் கூட்டம் கூட்டுற பொதுமக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி கடவுளே, அஜித்து இப்படிலாம் நீங்கள் கூப்பிட்றது வந்து எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த நாட்டுக்கு நல்ல குடிமகனாக இருங்க, உங்கள் குடும்பங்களை நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமாக வாழ விடு, அது கீழே வந்து அவரோட சைனை போட்டு இந்த உரையை வந்து முடிச்சிருக்காப்புல. மாமன்னன் படத்துக்கு அப்புறமா ஆக்டர் ஃபகத் ஃபாசிலும் ஆக்டர் வடிவேலும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் வந்து மாரிசன். சமீபத்தில் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை மலையாள டைரக்டர் சுதீஷ் சங்கர் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் தமிழ்நாட்டில் நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த இடங்கள்ல வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக இந்த படத்தை பற்றி வடிவேல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ், அதில் பெண்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளும் ஃபர்ஸ்ட் லுக்லாம் வச்சு பார்க்குறப்போ இது ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. படத்தோட அப்கமிங் அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே மக்கள், இன்னைக்கு நான் கொண்டு வந்த அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களை எங்கேஜ் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.